அழகே அழகு சரியில்லை டுடே எபிசோட்ல நம்ம மதியம் இருந்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டு வாசலில் காஞ்சனாவும் அவங்களுடைய சின்ன பொண்ணு ஸ்வாதியும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னங்க ஆச்சு, அங்கே போயிட்டு என்னங்க பேசுனீங்க, மதியம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க காஞ்சனா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீ முதல்ல அவளுக்கு சாப்பாடு கொடு, எப்போ சாப்பிட்டானே தெரியல முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு சாப்பாடை போட்டுட்டு கொடுக்குறாங்க. நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அமைதியாகவே இருக்காங்க. நீ சாப்பிட்டியா அறிவுமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் சாப்பிட்டேங்க்கா, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மதியம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அங்கே அழகுமதி இப்படியெல்லாம் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் என்னெல்லாம் பேசுனாங்க இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து கண்கலங்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே மதியம் அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறாங்க. சரிம்மா நீ போய் படுத்து தூங்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கப்பான்னு சொல்லிட்டு மதியம் உள்ளே போயிடுறாங்க. நீயும் போகக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பொண்ணையும் கூட அனுப்பி விட்டுடுறாங்க. இப்போயாவது சொல்லுங்கள் அங்கே என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே என்னெல்லாம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா கஞ்சனா, தெரிஞ்சிருந்தா நீ நெஞ்சு வலியே உனக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி என்னதாங்க சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் போகும்போது மதி வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தா, வீட்டை சுற்றியும் ஆளுங்களாக இருந்தாங்க. அவங்களாம் ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளையும் உள்ளே தான் இருக்காரு. மாப்பிள்ளையோட குடும்பமும் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்காங்க. மதி தனியால வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, மதியை உள்ள கூட்டிட்டு போகவே இல்லை. நான் போய் பேசுறேன், அவங்க எல்லாரும் உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்ப இருந்த சூழ்நிலைக்கு என்னென்னமோ யோசிச்சு மதியை பத்தி யோசிக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அதுக்காக என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வீடோட இருந்திருந்தாங்க. அப்படியே அவளை விட்டுருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சு வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம கேள்விக்குறியா ஆக்கிட்டோமேங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிய நினச்சி இவங்க எல்லாரும் ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக இந்த சைடு லக்ஷ்மியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ராகவனும் இருந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போதாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது. நல்ல வேளை அவங்க அப்பங்காரை கூட்டிகிட்டு போனான், இல்லாட்டி இன்னும் இங்கே வெளியே தாங்க உட்காந்து போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கணும். பட்ட அசிங்கம் வரைக்கும் போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போய் சுரேஷ் வர சொல்லு, சுரேஷ் கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்காகங்க, நீ போய் முதல்ல வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சரி லக்ஷ்மி இருந்துட்டு போயிட்டு சுரேஷை வர சொல்லிடுறாங்க. உன் கல்யாணம் நின்று இருந்தால் கூட ஏதோ 10-15 நாளோ பேசிட்டு அமைதியாக விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ பாரு, தினம் தினம் இந்த வீட்டு மருமகள்னால நம்ம படாத அசிங்கமே கிடையாது, நிறைய போராட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமே அவள் உன் வாழ்க்கையிலே வேண்டாடா, அப்படியே மீறி அவள் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்தானாக்க அவளை உன் காலை கீழே வச்சுக்கோ. ஏன்னா பொண்டாட்டிங்க இருக்கிற இடம் அந்த இடமா தான் இருக்கணும். ஏன் உங்கள் அம்மா இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்தலை, பாக்கியராஜ் மலரை வச்சுக்கல, அதே மாதிரி என் பொண்ணு ரேவதி அந்த வீட்டில் போயிட்டு மாமியார் புருஷன்னு சொல்லிட்டு அங்கே வாழலை. அதே மாதிரி இவளுக்கு மட்டும் என்னடா தலையில் 2 கொம்பை முளைச்சிருக்கு, அவள் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு. முதல்ல போயிட்டு அவகிட்ட அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதா இருந்தா நீ சொல்கிற மாதிரி தாண்டா அவ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இல்லாட்டி நாங்கள் நெஞ்சு வலியை செத்துருவாங்கடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம மதியம் இருந்துட்டு தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு செக் பண்ணுறாங்க. மதியம் அவங்களுடைய தங்கச்சியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்த உடனே என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி அங்கே ஆகணும், அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா, அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிட்டுருக்குங்க, அதை மதி கேள்வி கேட்குறது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. அதனால தாங்க அவங்க இப்படியெல்லாம் என் பொண்ணை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரையும் நான் சும்மாவே விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா ஒரு பக்கம் மதியோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மலர் இருந்துட்டு மதி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. உங்களை மாதிரி என்னால் சுயமரியாதை விட்டுட்டெல்லாம் இங்கே இருக்க முடியாது, நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சுயமரியாதை இல்லாதவ தாங்க, ஆனால் இது நம்ம குடும்பம் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி தொட்டதுக்கு எல்லாத்தையும்
மன்னிப்பு நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இப்படி ஒரு மன்னிப்பு கேட்டா, அத சொல்லி வாய கூட மூட மாட்டேன். அடுத்த மன்னிப்பு வந்து நிக்குங்க. இப்படி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மலர் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்காக நானும் பேச மாட்டேன். எனக்காக பேசவும் இங்க யாருமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. என்ன மலரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்காக நான் இருக்க மறல அப்படின்ற மாரி பாக்கியராஜ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், எதுக்காகங்க நீங்க இருக்கீங்க? இங்க பாருங்க, ஏதாச்சும் நான் உங்ககிட்ட புலம்பிட்டு இருந்தா என்ன பண்றது மலரு? அம்மா, அப்பா வயசானவங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போணும்னு நினைப்பீங்க. அத மட்டும் தாங்க நீங்க சொல்லுவீங்க. அத சொல்லதுக்காக மட்டும் தான் நீங்க இருக்கீங்க. அப்படின்ற மாரி மலர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மலரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் இருக்க மலரு. என் அம்மா, அப்பாவ இவங்களுக்கு பொழுது போலனாக்க என் அம்மாவ வர சொல்லி கண்டபடிக்கு பேசுவாங்க. என் தம்பியும் கை நீட்டி அடிப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு தாங்க பார்க்கணும். கொஞ்சம் அதட்டி பேச முடியுமா? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க தான் முடியுமா? எதுவுமே முடியாதே! அமைதியா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து தூங்குவா. டைம் ஆகுது. இப்படியே பேசிட்டு இருக்காத. அந்த பொண்ணு ஏதோ கோவத்துல பேசிட்டு போயிடுச்சு. மத்தபடி அப்படி எதுவுமே கிடையாது. உனக்காக நான் இருக்கேன். வந்து படுவா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா தூங்கி எந்திரிச்சு பார்த்தாலையும் 5 மணிக்கு அலாரம் வச்சு 5:30 மணிக்கெல்லாம் அவங்களுடைய வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏங்க எது எப்படி போனாலையும் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு தானே இங்கே இருக்கணும். சரிங்க இப்படியே பேசிகிட்டு இருந்தா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் போயிட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து கிளம்புறாங்க. பாக்கியராஜுக்கு மலரை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.